வெற்றியோட சில பெரிய பாடங்கள் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? சில சமயம் அது ரொம்ப எளிமையான ஒரு புன்னகைக்குள்ள கூட ஒரு பெரிய ரகசியமா இருக்கலாம். வாங்க, அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம சேர்ந்து தேடலாம். இந்த வரிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அகன மருந்து செய்யாள் உரையும் முகன மருந்து நல் விருந்து ஓம்புவான் எல். இது வெறும் வார்த்தைகள் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். எங்க மனசார ஒரு மலர்ந்த முகத்தோட விருந்தினரை கவனிக்கிறோமோ அந்த வீட்ல திருமகள், அதாவது செல்வம் ரொம்ப விரும்பி தங்குமாம். சரி, இந்த பழங்காலத்து ஞானம் இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு எப்படி பொருந்தோம்? வாங்க, அஞ்சலியோட கதையில இத பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோயின் பேரு அஞ்சலி. அவளுக்கு ஒரு சின்ன ஆசை, ரொம்ப அழகா அமைதியா ஒரு கெஃபே ஆரம்பிக்கணும்னு. அங்க வரவங்க காஃபிய மட்டும் குடிக்கக்கூடாது, அன்பையும் சேர்த்து அனுபவிக்கணும்னு நினைச்சா. ஆரம்பத்துல அந்த கஃபே தான் அவளோட எல்லாமே, அவளோட உயிரா இருந்துச்சு. அவ போடுற ஒவ்வொரு கப் காஃபிலையும் அவளோட கனவு, சந்தோஷம் எல்லாமே கலந்திருந்துச்சு. வர்றவங்களுக்கு அந்த காஃபியை விட அஞ்சலியோட புன்னகை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா நாள் ஆக ஆக கணக்கு, வழக்கு, கஃபே வாடகை, வேலை பழுன்னு இந்த மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து அவளோட அந்த இயல்பான புன்னகைய கொஞ்சம் கொஞ்சமா மறைக்க ஆரம்பிச்சுது. அவளோட கனவு இப்போ ஒரு பெரிய சுமையா மாற ஆரம்பிச்சுது. ஒரு காலத்துல கலகலன்னு இருந்த அந்த கஃபே இப்போ விரிச்சோடி போச்சு. அந்த காலி சேர்கள்லாம் அவளை பார்த்து கேலி பண்ற மாதிரியே அவளுக்கு தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் அவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன அழுத்தம். சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிச்ச அதே கெஃபே இப்போ அவளுக்கு வேதனைய கொடுக்க ஆரம்பிச்சுது. அவளோட அந்த உண்மையான மனசிலிருந்து வர புன்னகை மொத்தமா காணாம போயிடுச்சு. அதுக்கு பதிலா உதட்ல ஒரு சோர்வான, ஒரு உயிரே இல்லாத சிரிப்பு. வரவங்களுக்கு காஃபி கிடைச்சது, ஆனா அவங்க தேடி வந்த அந்த அன்பு அது கிடைக்கல. அன்னைக்கு சாயங்காலம் அந்த காலி கெஃபேல அஞ்சலி தனியா உட்கார்ந்திருந்தா. அப்போதான் அவ மனசுல ஒரு மாற்றம் உருவாச்சு. ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கேள்வி அவளுக்குள்ள எழுந்தது. அவள் யோசிச்சா, ஒருவேளை உண்மையான புதையல் இன்னைக்கு வந்த வசூல்ல இல்லாம இன்னைக்கு நான் கொடுத்த வரவேற்புல இருந்தா என்ன பண்றது? உண்மையான செல்வம் கல்லப்பட்டியில இல்லாம நம்ம புன்னகையில இருந்தா? அந்த நிமிஷம் அவ ஒரு புது முடிவெடுத்தா. இனிமே காஃபிய மட்டும் விற்கக்கூடாது, மனசார ஒரு புன்னகைய, இதயபூர்வமான வரவேற்ப, அன்பான வார்த்தைகளை, இதையெல்லாம் தான் விற்கணும்னு முடிவு பண்ணா. இதுதான் அவளோட புதிய ரெசிபி. அவ எடுத்த முடிவு ஒரே ராத்திரியில பெரிய மாற்றத்தை கொண்டு வரல. ஆனா அவ விதைச்ச அந்த அன்புங்கிற விதை மெதுவா முளைக்க ஆரம்பிச்சுது. அவளோட ஒவ்வொரு புன்னகையும் அந்த விதைக்கு ஊத்துன தண்ணி மாதிரி இருந்துச்சு. முன்னெல்லாம் அந்த கஃபேல ஒரு வித இறுக்கமான அமைதி இருக்கும். ஆனா இப்போ அதே இடத்துல சிரிப்பு சத்தமும் சந்தோஷமான பேச்சுகளும் கேக்குது. வாடிக்கையாளர்கள்லாம் இப்போ நண்பர்களா மாறிட்டாங்க. அஞ்சலியோட கேஃபேக்கு மறுபடியும் உயிர் வந்துச்சு. மக்கள் அங்க காஃபி குடிக்க மட்டும் வரல, அவங்களோட சந்தோஷத்தை, சில சமயம் சோகத்தை பகிர்ந்துக்கவும் வந்தாங்க. அது வெறும் கேஃபேவா இல்லாம ஒரு பெரிய குடும்பம் மாதிரி ஆகிடுச்சு. சரி, மக்கள் ஏன் திரும்ப திரும்ப அந்த கஃபேக்கு வந்தாங்க? காஃபி நல்லா இருந்ததாலயா? ஆமா, ஒரு 30% பேர் அதுக்காக வந்தாங்க. அமைதியான இடங்கிறதுக்காகவா? அதுக்காக ஒரு 20% பேர். ஆனா பாதிக்கு பாதி பேர், அதாவது 50% மக்கள் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அஞ்சலியோட அந்த இதயபூர்வமான வரவேற்பு தான். அதுதான் அவளோட பெரிய முதலீடு. இப்போ நாம ஆரம்பிச்ச அந்த குரலுக்கே திரும்ப வருவோம். அந்த குரல் சொன்ன செல்வம்னா என்ன? அஞ்சலி அதை நேரடியாவே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டா. உண்மையான செல்வம்ங்கிறது வெறும் பணத்துல மட்டும் இல்ல. அது நம்மள சுத்தி இருக்கிற மக்களோட அன்புல, நம்ம முகத்துல இருக்கிற சந்தோஷத்துல, நம்ம செய்யற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதுல தான் இருக்கு. அந்த வகையில பார்த்தா அஞ்சலி இப்போ ஒரு உண்மையான செல்வந்தர். ஆமாங்க, செல்வங்கிறது சும்மா நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற விஷயம் இல்ல. அது தங்குறதுக்கு ஒரு அன்பான இடத்தை தேடி தேர்ந்தெடுக்குது. எங்க ஒரு உண்மையான மனப்பூர்வமான புன்னகை இருக்கோ அங்க திருமகள் தானா வந்து தங்குவா. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில, உங்க வீட்ல, இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன மனசார வர்ற புன்னகை எந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்? யோசிச்சு பாருங்க. நன்றி.